சவுல் என்கிறவன் ஒரு பெரிய மனுஷனா. அவனுக்கு அவன் தோளுக்குள்ள தான் எல்லா ஜனங்களும் இருப்பாங்களாம். இஸ்ரவேலிலேயே பெரிய மனுஷன் ஆறுன்னு தேடி பார்த்தா சவுல் தான். அவனை பார்த்த உடனே சாமுவேலுக்கு பிடிச்சிருச்சு, நீ தாண்டா ராஜா அப்படின்ட்டான். ஆனா இவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி நிலையிறான் சாமுவேல். பாஸ்டரே பல பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு யோசிக்கிறார். ஏன் தெரியுமா? நடக்குமா, இவனுக்கு நடக்குமா, கொஞ்சம் நல்லா இருந்தா சொல்லிடலாம், அங்க வலது குறைஞ்சதுல பார்த்து சொல்லிவிட்டு அப்ப இந்த நடக்காட்டி நம்ம தலையில வந்துருந்து பாஸ்டர் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கிறவனை பார்த்து சொல்லுவார், நீ நல்லா வர போறான். நல்லா இருக்கிறவனை பார்த்து நல்லா வர போறான்னு ஏன் சொல்லணும்? பெரிய பெரிய பணக்காரரை பார்த்தா பாஸ்டர்மா சந்தோஷமா வார்த்தை சொல்லுவினோம். அம்மா நீங்க இன்னும் பெரிய ஆளா போறீங்க. மூடு கதையை நிப்பாட்டு. ஒண்ணுமே இல்லாதவனை பார்த்து தேவன் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இல்லாட்டி பாத்துக்கலாம்டா, நான் இருக்கிறேன்ல. அல்லேலூயா. ஆண்டவரே சபையில வர்ற விசுவாசி ஒண்ணு உருப்படாட்டிலும் பரவாயில்ல, நான் இருக்கிறேன். ஆமென். சபையில வர காணிக்க தசம் போது ஒண்ணுமே செய்யலாத ஆண்டவரே, அது பரவாயில்ல, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. என் புருஷன் உழைப்ப வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவரே, பரவாயில்ல, நான் இருக்கிறேன். ஆண்டவரே வந்து 1 மீட்டர் துணி எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுற நீரனைய பெரிய கோடீஸ்வரையாக்குன்னு சொல்லிடு, பரவாயில்ல, நான் பார்த்துக்கொள்றேன். அல்லேலூயா. நீ முதல்ல என்ன பண்ணு, எழும்புடா அப்படின்னாராம். சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம், நீ எழுந்துரு அப்படின்றாராம். என்ன இது புதுசா இருக்கு, ஒருத்தனுக்காகவும் நான் எழும்பி நின்றதே இல்லையே. நீ இப்ப எழும்பி நிக்கணும். இப்ப வாரது நாட்டின் ராஜா இல்ல, இப்ப வாரது தேவனுடைய குமாரன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன ஆண்டவரே சொல்றீங்க? சவுல அபிஷேகம் பண்ண கூட நான் எழும்ப இல்லை. நீ முதல் எழும்பு, சீட்டுல உட்காராத, தைல கொம்பை எண்ணெயினால் நிரப்பு. சவுல் மேல ஒரு தைல குப்பி, என்னை கவனிங்க, சவுலுக்கு ஊட்டும் போது தைல குப்பியாம், சாமுவேலுக்கு பெரிய கொம்பையே தைலத்தால நிரப்பி, தாவீதுக்கு பெரிய கொம்பையே தைலத்தால் நிரப்ப சொல்லிட்டாராம். என்ன வித்தியாசமா இருக்கு? அவனுக்கு கொஞ்சம் தானே எண்ணெய் ஊத்த சொன்னீங்க, இவனுக்கு உடம்பே நனையிற மாதிரி எண்ணெய். ஆமா, அவனை குளிப்பாட்டிட்டு தான் போகணும். அல்லேலூயா. எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணு. ஏன் ஆண்டவரே? அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் ஆயிட்டான். யாரு? 7 அண்ணன்மாராலே ஒதுக்கப்பட்டவன், அப்பாவால நான் உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லப்பட்டவன், தன் சொந்த குடும்பத்தாலேயே விஷம் கொடுத்து சாப்பாடு கொடுக்கப்பட்டவன், 8 வயசுலேயே காட்டுல போய் சிங்கத்தோடையும் கரடியோடையும் போராடி பயந்து பயந்து ஆடு மேய்ச்சவனை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து அவனை நிப்பாட்டிட்டு சொல்றாரு, இவனை எழும்பி அபிஷேகம் பண்ணு. இவனை அபிஷேகம் பண்றதுக்கு நீ சீட்ல உட்கார கூட உனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவன் யாரு தெரியுமா? என் ஹார்ட்டுக்குரியவன். சில பேரை கர்த்தர் நெஞ்சில சுமக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.